வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய குடும்ப வழக்கு, கிட்டத்தட்ட அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி தாக்கல் செய்திருந்த வழக்கு, அந்த வழக்கை தானே முன் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க சங்கீதா அவர்கள். இதுக்கு பின்னாடி நடக்க போறது என்ன? அப்ப சங்கீதா விஜய் தம்பதியினர் சேர்ந்து வாழ போறாங்களா, அல்லது வழக்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக செட்டில்மெண்ட் செய்து கொள்ளப்பட்டு விட்டதா, என்ன நடந்துச்சு, இனிமேல் இந்த வழக்கினுடைய திசை என்னவாக போகுது? வழக்கு முடிந்து விட்டது, அவ சேர்ந்து வாழ போறாங்களா வாழ போகலையா என்பதுதான் கேள்வி. இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மாண்புமிகு மாணவன் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரசிகர்களுடைய உள்ளத்திலும் இதய சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவருடைய திரைப்படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றியை பெறும். இப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் தொடங்கினாரு. தொடங்கிய குறுகிய காலத்துல 2.5 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்று 108 இடங்கள்ல அந்த கட்சி வெற்றி பெற்று முதல்வராகவும் ஆயிட்டார். இந்த களச்சூழல்ல இருந்துதான் நம்ம இந்த விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் திருமணமானது 1999 ஆண்டுல. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகால உறவு அது. இந்நிலையில கடந்த டிசம்பர் மாதம் திடீர்னு ஒரு வழக்கு போட்டாங்க சங்கீதா அவர்கள். அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் போட்டாங்கன்னா, முதல்ல செங்கல்பட்டு முதன்மை நீதிமன்றத்தில் போட்டாங்க. அது அங்கிருந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இதுவரை 3 முறை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட இந்த வழக்கு டிசம்பர் மாதம் போடப்பட்ட வழக்கு. இன்றைக்கு அந்த வழக்கை வாபஸ் பெறக்கூடிய நேரத்தில் தமிழக முதல்வராக இருக்கிறார் விஜய் அவர்கள். விஜய் அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அவரை அவருடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கடந்த காலங்களில் பல பேட்டிகளில் இவர் அவரை பற்றி பகிர்ந்ததும் அவர் இவரை பற்றி பகிர்ந்ததும் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். இந்த நிலையில தான் டிசம்பர் மாதம் போட்ட அவர்களுடைய வழக்கினுடைய பிரேயர் என்னன்னா, விவாகரத்து வேண்டும், எனக்கு நீலாங்கரை வீட்டிற்கு போறதுக்கும் அனுமதி வேண்டும் அப்படிங்கக்கூடிய பிரேயர்லாம் வைத்தாங்க. டைவர்ஸ் கேஸ் இது. பொதுவாக டைவர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் கணவன் தரப்பு மனைவி தரப்பு 2 தரப்புலையும் கேள்விகள் கேட்கப்படும் நீதிபதிகள் முன்னாடி. கிட்டத்தட்ட அவர்கள் ஏன் டைவர்ஸ் தங்களுக்கு வழங்கணுங்கிறத நிரூபிக்கணும். அப்ப இதுல மனுதாரர் யாருன்னா சங்கீதா அவர்கள் தான். அப்ப சங்கீதா அவர்கள் தான் இதுல உறுதியாக நின்று அந்த டைவர்ஸை பெற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர். விஜய் அவர்களுக்கு அவர் மனுதாரர் இல்லை. அப்ப அவர் அவர் வாழணுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்கிற இடத்துல தான் இருப்பார். ஏன் வாழ விரும்பவில்லை அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல சங்கீதா அவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டைவர்ஸ் கேட்டவங்க. இந்த சூழல தான் விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்னு பலரும் ஒரு பதப்பதப்பா இருந்தாங்க. ஐயோ, விஜய் அவர்கள் முதல்வராக கூட ஆயிட்டாரு, அண்ணி சங்கீதா அவர்களோட சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எதிர்பார்ப்பெல்லாம் தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில இருந்ததை கள அனுபவத்துல பார்க்க முடிஞ்சது. இந்த சூழல்ல தான் இதனால் வரை வழக்கு டிசம்பர் மாதம் நடந்த வழக்கு இன்றைக்கு செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. ஏற்கனவே விஜய் அவர்கள் தரப்புல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு பிரபலத்தன்மை கொண்டவரா இருக்காரு, சோ வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் ஆஜராவார் அப்படின்னு ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தாங்க. ஆனால் அவர் அந்த 3 முறை கிட்டத்தட்ட அந்த வழக்கு விசாரணை வந்தபோதும் கூட இன்றும் கூட அவர் சட்டமன்றத்தில் இருந்ததுனால வீடியோ கான்பரன்ஸ் வழியா ஆஜராகலை. அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் லண்டன்ல இருக்காங்க. ஸோ அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறனால அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா இன்னைக்கு ஆஜரானாங்க. இன்னைக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜரான சங்கீதா அவர்கள், நான் இந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. பொதுவாக டைவர்ஸ் வழக்கில் மனுதாரர் அவருடைய கோரிக்கை தான். மனுதாரர் டைவர்ஸ் வேணும்னு கேட்டார், வழக்கு நடந்தது. அவங்க எனக்கு டைவர்ஸ் வேண்டாங்கிறாங்க. ஸோ அந்த வழக்கு நீர்த்து போய்விட்டது, அல்லது வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இப்போ வழக்கு முடித்து வைக்கப்படுதுன்னா நீதிமன்றம் நீங்க ஏன் முடிச்சுக்கிட்டீங்க, நீங்க சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையா கேள்வி எழுப்பாது. அந்த கேள்வி அங்கு அவசியம் இல்லாதது நீதிமன்றத்துக்கு. ஸோ அந்த வழக்கு முடிந்து விட்டது. அப்ப இதற்கு பின்பாக 3 கேள்விகள் எழுகிறது. கேள்வி எண் 1, விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் தம்பதி சேர்ந்து வாழ போகிறார்களா? அது இருவரும் யாராவது ஒருவர் வாய் திறந்தால்தான் நமக்கு தெரியும். அல்லது விஜய் அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், அவருடைய சினிமா வட்டம், அல்லது சங்கீதா அவர்களுடைய குடும்பத்தினர், விஜயின் தந்தை எஸ்ஏசி, அவருடைய அம்மா சோபா போன்றவர்கள் யாராவது இதை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? அல்லது தாவேகா தரப்பில் இதற்கு ஏதாவது கொண்டாட்டங்கள் போன்று நடக்கிறதா? இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி இதுவரை நமக்கு எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை. அப்படிங்கிறதுனால ஒருவேளை இவர் முதல்வராகிவிட்டார், முதல்வராக இருக்கிறவர் தொடர்ந்து திமுக இதை ஒரு ஆயுதமாக பிரச்சாரமாக முன்னெடுத்தார்கள். அண்மை காலமாக கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார். விஜய் அவர்களும் ஒரு விஷயத்தை பேசினார், அப்பாவை காணோம் என்று சட்டமன்றத்தில் பேசினார். அவர் அப்பாவை காணோம் என்று சொன்னவுடன் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனைவி தன் கணவனை தேடுகிறார் என்று பதிவிட்டிருந்தார். இன்னொரு பக்கத்துல அண்மையில் கைதான மார்கண்டேயன் அவருடைய பையன் கூட, என் பையன் எங்க அப்பா பையன் நாங்கள் சேர்ந்துதான் இருக்கோம் என்பது போன்ற குடும்ப உறவுகளை முன்வைத்தே தொடர்ந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் அது எந்த வகையிலும் நெருடலாக இருக்கக்கூடாது என்பதற்காக சில நேரம் சங்கீதா அவர்கள் தாமாகவே முன்வந்து வாபஸ் பெற்றிருக்கலாம். அல்லது இதில் ஏதேனும் ஒரு இணைப்பு புள்ளி, கிட்டத்தட்ட அவர்கள் குடும்ப உறவுகள் யாராவது பேசி அது ஒரு இணைப்பாக மாறி இருக்கலாம்.
அல்லது ஒரு ஒரு விவாகரத்து பெற்றுவிட்டாலே கிட்டத்தட்ட அது சுதந்திரமான அடுத்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு அச்சாரமாக மாறிவிடும். அப்படி ஒரு வேலை மாறிவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவான சட்டத்தின் அடிப்படையில் நம்ம சட்டத்தின் மாண்பினைத்தான் பேசுகிறோம். அப்படி பல்வேறு வகையான கோணங்கள் இருக்கிறது. பட் இதுல ரசிகர்களுடைய விருப்பம், அவருடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார், அண்ணனாக இருக்கிறார், தம்பியாக இருக்கிறார், உறவாக இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு அப்பா அம்மா இன்று ஒரு உணர்வு ரீதியாக நீங்க எலெக்ஷன் மற்றவங்களுக்கு தான் எனக்கு எமோஷன் சொல்லி உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகிக்கொண்டே இருப்பது தான் தாவேக்காவினுடைய ஸ்டைல். இன்று கூட பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை பற்றி பேசுகிறப்ப எனக்கு அவமானமே ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று தான் நான் போகிறதுக்கு தயாரானேன், எனக்கு ஒரு அவமானம் வந்தால் கூட பரவாயில்லை என்கிற இடத்தை தான் அவர் நகர்த்துகிறார். ஸோ அப்படி இருக்கிற பொழுது விஜய் சங்கீதா மீண்டும் இணைவார்களா என்பது அடுத்த வாதமாக முன்னால் எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. முதல்வர் அவர்களுடைய குடும்பம் நம்ம அதற்கு மேல் ஒரு தனிநபருடைய இல்லற வாழ்வைக்குள் தலையிடுகிற உரிமை எந்த ஒரு நபருக்குமே கிடையாது. சட்டம் அதற்கு அனுமதித்ததே கிடையாது. ஸோ நாமும் நம்முடைய எழுகை நமக்கு தெரியும். சட்டம் இப்பொழுது செய்திருப்பது என்ன, இனி இந்த நிலைமையில் அடுத்தடுத்த 3 வாய்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம பேசியிருக்கிறோம். ஒருவேளை விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ் கூட போட முடியும். இப்படி பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது. பட் தொண்டர்கள், ரசிகர்கள், அவருடைய நலன் விரும்பிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் சங்கீதா அவர்கள் இணைந்து வாழ வேண்டும், மீண்டும் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப உறவின் கொண்டாட்டமாக அது இருக்க வேண்டும் என்பது அவர் தரப்பு தொண்டர்களுடைய, ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பார்க்கலாம் ரசிகர்களின் எண்ணம் நிறைவேறப் போகிறதா, இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல்கள் எப்படி இருக்க போகிறது, வழக்கு நீர்த்து போய்விட்டாலும் அதனுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். இது அரசியல் அப்டேட்டுக்கான சேனல் தான், இருந்தாலும் அது ஒரு குடும்ப உறவுகளுக்குள் ஒரு அரசியல் சார்ந்த குடும்பம் என்பதனால் இதை நாம் விவாதித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.